ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நமக்கு ஹிடன் டீடைல்ஸாக ஃபஸ்ட்டே சில க்ளோஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நான் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 எபிசோட் 3. நமக்கு இப்போ சில கடவுள் சிலையை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவங்க வந்து அந்த மேட்ச் நடக்கிறத ரேடியோ மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க. அதோட லீடர் வந்துட்டு நம்ம இத்தனை நாளா எதிர்பார்த்திருந்த அந்த நாள் வந்துட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே கடவுளோட செயல் தான், கடவுள் நமக்கு எப்பவோ துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருக்கிறவங்ககிட்ட சொல்றான். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிசல்ட் பத்தி எல்லாரும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த ஒரு ஃபைட்டர் என்னடா அடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் அவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அந்த ரெண்டு பேராலையுமே சண்டை போட முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்றான். அண்ட் நம்ம ஹீரோ என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட தாத்தா பேரு டாஜின் ஜின் அப்படிங்கறத அந்த லீடர் பாக்குறான். அப்படின்னா நீ டாஜினோட பேரனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். ஸ்டேடியம்ல ஃபைட் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. மீராக்கோ பாக்ஸிங் லேடியான மீசான்மா அப்படிங்கிற ஒருத்திக்கு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மீசான்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த லேடிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஹே பொண்ணு, நீ அந்த உடன் ஸ்வாட வச்சு தான் சண்டை போட போறீங்கன்னா கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மீராவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல சண்டை போட்டாலும் மீரா தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கா. இந்த WWE வர மாதிரி அவ ஏதோ லாக்கெல்லாம் போட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ப்ரோ ரெஸ்லர் கிட்ட உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லவோ, என்னது நீ ரெஸ்லரா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேக்குறா. அமெரிக்கால நான் ஒரு ப்ரோ ரெஸ்லிங் சாம்பியன், அப்புறம் இதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு பாக்குறியா? நான் ஆசைப்பட்ட எது வேணாலும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற அழகான ஆம்பளைங்க எல்லாரையும் எனக்கு அடிமை மாதிரி வச்சு எனக்குன்னு தனியா ஒரு ஹைரமையை உருவாக்குவேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இப்போ ஸ்மாக் டவுன் போடுறதுக்காக வந்துட்டு இருக்கா. இவளோட உடன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அவ அதை ஈஸியா தடுத்துட்டு, நான் முதல்லயே சொன்னல உன்னோட இந்த வெப்பன் வேஸ்ட் தான் சொல்லி, என்ன மாதிரி பாக்ஸர்ஸ் எல்லாருமே எங்க உடம்ப ரொம்பவும் ஹார்டா ட்ரைன் பண்ணிருப்போம், இரும்பு படுவோம், எங்க பாடி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீராக்காவ ஒரு ஸ்மாக் டவுன் போடவும் அவ ஸ்வாட் ஸ்டேஜ் விட்டு வெளியே போயிருது. வெளியே இருக்கிற எல்லாருமே மீசான்மாக்கு தான் சீர பண்ணிட்டு இருக்காங்க. ஹே பொண்ணு, என்ன திரும்பவும் எந்த சண்டை போட வந்திருக்கியா? உன்கிட்ட இப்ப ஸ்வாட் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நேரா அவ கழுத்துக்கு தான் ஒரு ஸ்மாக் டவுன் போடலாம் அப்படின்னு சொல்லி போறா. ஆனா மீரா அதுல இருந்து தப்பிச்சிருதா. மீரா அவளோட மூஞ்சிலே ஒரு கிக்கு விட்டு அவ கையாலேயே அவ உடம்ப வெட்டிட்டா. முன் லைட் ஸ்வாட் டெக்னிக் ஃபோர்த் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அவளை தூரத்துல இருந்து அவ கைய வச்சே ஈஸியா தோக்கடிச்சிருதா. மீரா யூ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோவனை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துல இருந்து அவளுக்கு சீர பண்ணிட்டு இருக்கான். மோரிஜின், உன்னோட பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த மேட்ச்ல கண்டினியூ ஆகணும், டிஸ்குவாலிஃபை ஆக கூடாதுன்னு நினைச்சேன்னா இவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்லவும், இந்த சோடா புட்டிக்கு பதிலா நான் அந்த கோல்டன் ஹேர் கூட சண்டை போடுறேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த கோல்டன் ஹேர் தான் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சிருப்பான். இந்த நாளுக்கு என்ன வேண்டாம், எனக்கு அந்த கோல்டன் ஹேர் தான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அடம் பிடிக்கவும், ஹே தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த கோல்டன் ஹேர் வர நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த கிரீன் ஹேர் சொல்லவோ, அப்படின்னா கண்டிப்பா நம்ம மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டப்பு நம்ம ஹீரோட மூஞ்சில பஞ்ச் பண்ணிருக்கான். ஹே வேற லெவல்ல நீ பண்ண, இப்பவே நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களோட சண்டை நாளைக்கு அந்த ஸ்டேஜ்ல தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். மோரிக்கு அவங்க ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுக்க போறதா சொன்னாங்க. கண்டிப்பா அவங்க டிஸ்குவாலிஃபை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஏன் தான் இப்படி முட்டாள்தனமா பண்ணா அப்படின்னு சொல்லி மீரா வருத்தப்படுறா. நான் நினைச்சதை விட அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி ஹான் யோசிச்சுட்டு இருக்கான். ஸ்ட்ராங்கா இருந்த எனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையே, அவன் அந்த இடத்துல மாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி மீரா யோசிச்சுட்டு இருக்கப்போ, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். உங்களுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வேணுமா, எனக்கு இது ஃப்ரீயா தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அப்படின்னா தான் உனக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும், நாளைக்குள்ள மேட்சுக்கு தெம்பா இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் தான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஃப்ரூட்ஸை கொடுத்துருப்பான். ஓசில ஃப்ரூட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வாங்கிட்டு வந்திருப்பான். சரி ஆமா, அவங்க உனக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மீரா கேட்கவும், நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட எனக்கு ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ யோசிக்காம இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லி மீரா திட்டவும், என் ஃபேமிலியில ஒரு பழமொழி இருக்கு, எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இதெல்லாம் ஒரு பழமொழியா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அந்த ஃப்ரூட்டியா நீங்க மோரிஜனுக்கு கொடுத்தீங்க, நார்மல் ஹியூமன்ஸ் அதை சாப்பிட்டா இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்கவும், எங்க நம்ம ஹீரோ வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லீடர் கொடுத்த ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிடுறான். நாளைக்கு தெரிஞ்சிரும் அவன் உண்மையா இல்ல ஃபேக்கான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தா திடீர்னு நெஞ்சு வலிச்சு வாயில இருந்து ரத்தமா வந்து அப்படியே மயங்கி விழறான். அந்த லீடர் தான் வேணும்னே ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கொடுத்து நம்ம ஹீரோக்கு இப்படி ஆக வச்சிருக்கான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹான் வந்து அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கு, அவனோட ஃப்ரெண்டுக்கு பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹான் இந்த டோர்னமெண்ட்லயே கலந்துகிட்டு இருக்கான். என்னோட சிஸ்டரும் என்னோட ட்ரீட்மெண்ட்காக ரொம்பவும் உழைச்சிட்டு இருக்கா, நீயும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் உழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் சொல்லவோ, ஹே நான் அந்த லெவலுக்கு ஒன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் உழைக்கல, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உன்னே மாதிரியே வித்தியாசமான ஒருத்தனை நான் இப்ப லைஃப்ல மீட் பண்ண அப்படின்னு சொல்லவும், என்ன கிறுக்கன் இன்டைரக்டா சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் கேட்கறான். அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம டேவி கான் அவன் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் வேலை பார்க்குற இடத்துல வந்து, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை நீ தானே அந்த டோர்னமெண்ட்ல தோக்கடிச்ச, நீ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி ஜூஸ் கேன் அவன் மேல தூக்கி எறிறாங்க. ஓ சாரி சார், நான் இதை கிளீன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா போறான். இப்போ ஹான்க்கும் எப்பவும் புக் படிச்சுக்கிட்டே சண்டை போடுற அந்த ஒருத்தனுக்கு தான் ஃபைட் நடக்குது. எல்லாருமே இந்த ஃபைட்டை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தியும் இந்த புக்ல இருக்கு, அவங்க என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி, உன்னோட நக்கல்ஸ் ரொம்பவும்
ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ யூஸ் பண்ற டெக்னிக் கராத்தே தானே, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கூப்பிடுறான். இப்போ ஹானுக்கும் அவனுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மெட்டல் பேட்டை வச்சு அந்த ட்ராக் ஷூட் நம்ம ஹானை அடிச்சிட்டு இருக்கான். ஹான் தான் இப்போதைக்கு அடி வாங்கிட்டு இருக்கான். எல்லாருமே ஸ்ட்ரென்த் வச்சு மட்டும் தான் சண்டை போடுவாங்க. ஆனா நான் எல்லா மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்ஸும் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத படிச்சு ஸ்ட்ரென்த் கூடவே சேர்த்து என்னோட நாலேஜையும் வச்சு நான் சண்டை போடுறேன். என்னோட நாலேஜை வச்சு என்னால ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு தேரியை தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹான் கூட அவன் ஃபைட் பண்றான். இப்போ ஹான் வந்துட்டு ஓரளவு அடி வாங்காம இப்போ திருப்பி அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன லக்கில் தடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ட்ராக் ஷூட் கேட்கவும், இல்ல நான் உன்னோட டைமிங்கை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அட்டாக் பண்ண போகவும் அவனும் அட்டாக் பண்ண வரான். அப்ப ரெட் ட்ராக் ஷூட் போட்டிருக்கவன் கால் தடுக்கி கீழே விழ போகவும் டக்குன்னு ஹான் போயிட்டு அவனுக்கு கை கொடுக்குறான். நான் பண்ண அட்டாக் நீ ஏன் தடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ட்ராக் ஷூட் கேட்கவும், தடுமாறி கீழே விழுந்த ஒருத்தனை அட்டாக் பண்றது கோலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்கவும், அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயிசம் பண்ற நீ இந்த அட்டாக்கை எப்படி தடுக்கிறன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் மெட்டல் பேட்டை வச்சு ஒரே நேரத்தில் 12 ஸ்ட்ரைக் பண்றான். இந்த அட்டாக்ல ஒரே நேரத்தில் உன்னோட முக்கியமான 12 ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கும். இந்த அட்டாக்கு அப்புறமா நீ எந்திரிச்சு நிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா ஹான் அவனோட ஃப்ரெண்டை யோசிச்சு பார்த்துட்டு அவன் சிந்தின ரத்தத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹான் அசால்ட்டா எந்திரிச்சு நிக்கிறான். ஓ அப்படியா, இந்த அட்டாக் நீ எப்படி தடுக்கிறன்னு பார்ப்போம், சிங்கிள் ப்ளோ 72 ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெட்டல் பேட்டை வச்சு அவன் அட்டாக் பண்ணலான்னு வரான். ஃபார்ம் ஆஃப் தி 4 காட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையாலேயே அந்த மெட்டல் பேட்டையை துண்டு துண்டு ஆக்கிடுறான். செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் ரெமிடியன் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது அட்டாக் பண்றான். தேர்ட் ஸ்டாண்ட்ஸ் ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹான் அவனோட முக்கியமான எல்போஸ் எல்லாத்துலயும் வேற லெவல்ல பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரெட் ட்ராக் ஷூட் போட்டுருக்கவன் ஹானோட அட்டாக் ஜஸ்ட் தடுக்க மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கான். என்னோட இத்தனை வருஷ ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாத்தையும் எப்படி உன்னால தோற்கடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஹான் அவனோட அல்டிமேட் மூவான ஃபோர்த் ஸ்டாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறதுக்குள்ளேயே பார்த்தா அந்த ரெட் ட்ராக் ஷூட் போட்டுருக்கவன் அப்படியே கீழே விழுந்துருதான். டேவி ஹான் த வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்டாமினாவை தோக்கடிச்சான், அப்புறமா அவனோட முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸ்ல அடிச்சான். இப்படிதான் அவனோட ஆப்போனன்ட்டை ஈஸியா இவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஷெட்யூல் பண்ண மேட்ச் இதோட முடிஞ்சது, ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ என்னடான்னா மயக்கத்துல இருக்கான். அப்ப அவனுக்கு கனவுல சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு மோரிஜின் டோர்னமெண்டோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான்னு தெரியும். சோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட அவன் ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டான்னா அவன் டிஸ்குவாலிஃபை ஆகாம திரும்பவும் கண்டினியூ ஆவான் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அவர் என்ன இன்னும் வரக்கானோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டா அப்படின்னு சொல்லவும் அந்த லீடர் சிரிக்கிறான். நீ பயந்து ஓடிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றான். இந்த மேட்ச்ல ரூல்ஸ் ரொம்பவும் சிம்பிள் தான். மோரிஜின் இங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டரை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணிட்டாருனா போதும், அவர் வின் பண்ணதா அறிவிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே உன் கண்ணாடி உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவனை லைட்டா தள்ளி விடுறான். அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் ஒரு அட்டாக் பண்ணிட்டாரு, மோரிஜின் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஹே இந்த மேட்ச் நல்லாவே இல்ல, இன்னும் நல்லா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் கத்துறாங்க. சின்ன பையன் கிட்ட தோத்து போயிட்டோங்கிற டென்ஷன்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து திரும்பவும் ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோ அவனை அசால்ட்டா அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கிறான், நம்ம எப்படி இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருக மாதிரியான ஒன்று வெளியே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இதோட ஜிபி பாயிண்ட் மட்டுமே இவ்வளவு அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹானே ஆச்சரியப்படுதான். அது ஏங்க நான் மான்ஸ்டர் கூட எல்லாம் ஃபைட் பண்றதா ஒத்துக்கிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அது நம்ம ஹீரோவை பிடிச்சு நம்ம ஹீரோவோட தலையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போகுது. பார்த்தா திடீர்னு அந்த மான்ஸ்டர் மறைஞ்சது. மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை பிடிச்சிருந்தாங்க. அவன் வின் பண்ணிட்டான், அதை மீறியும் நீ சண்டை போட்டிருக்க, ரூல்ஸை நீ பிரேக் பண்ணதுக்கு 3 மாசம் உனக்கு சேலரி கிடையாதுன்னு லீடர் சொல்லவோ, ஐயோ கரண்ட் பில் எல்லாம் கெட்டணுமே அப்படின்னு சொல்லி அவன் சோகமாகறான். மோரிஜின் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லவோ, எங்க ரொம்ப பசிக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு நீ நிரூபிச்சிட்ட, உண்மையிலே நீ டீஜின்ஜினோட பேரன் தான் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான். ரொம்ப பசிக்குது, வாழைப்பழம் இருந்தா தாரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஸ்டேஜ்லயே கொரட்டை விட்டு தூங்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த லீடர் எதுக்காக நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கொடுத்தான். நம்ம ஹீரோ அதை சாப்பிட்ட உடனே எதுக்காக அவன் வாயில இருந்து ரத்தமா வந்துச்சு. கிரீன் ஹேர் வச்சிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் உடம்புக்குள்ள இருந்து திடீர்னு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வர வெளியே வந்துச்சு. என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.